துரியோதனாதிகள் கிட்ட கிருஷ்ணர் போன தூது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இதனால் சபையை விட்டு வெளியேறின கிருஷ்ணர் விதுரரோட மாளிகையில் இருந்த குந்தி தேவி கிட்ட போனார். சபையில் என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக குந்தி தேவி கிட்ட சொன்னார். அதுக்கப்புறமா குந்தி தேவி தன்னுடைய புத்திரர்களான பாண்டவர்களுக்கு தன்னோட ஆசையை தெரிவிக்குமாறு கிருஷ்ணர்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னும் என்ன சொன்னான்னா, சத்திரிய குலத்து பெண் எதுக்காக பிள்ளைகளை பெறுகிறாளோ அதுக்கான காலம் இப்போ வந்துருச்சு. கிருஷ்ணா, என்னுடைய புதல்வர்களை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னான். பாண்டவர்களுக்கு உதவுவதாக வாக்களிச்சுட்டு குந்திக்கிட்ட விடை பெற்ற கிருஷ்ணர் கர்ணனை சந்தித்து அவனை தன்னோட தேரில் ஏற்றிட்டு அவன்கிட்ட பேசினார். அவன் குந்தியோட மகன்தான் அப்படிங்கிறத விளக்கி சொன்னார். சூரியனுக்கு குந்தி பெத்தெடுத்த பிள்ளை தான் அவன் அப்படிங்கிறதையும் சொன்னார். கர்ணா, நீ வேதங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் அறிந்தவன். ஒரு கன்னிகைக்கு மகன் பிறந்துட்டா அந்த கன்னிகையை யார் திருமணம் செஞ்சுக்கிறானோ அவனே அந்த மகனுக்கு தந்தையாகிறான் அப்படிங்கிறது தான் வழக்கம். குந்தி கன்னிகையாக இருந்தப்ப நீ அவளுக்கு மகனாக பிறந்த. அதுக்கப்புறமா குந்தியை மணந்த பாண்டு உனக்கும் தகப்பனாகிறான். பாண்டவர்கள் 5 பேரும் உனக்கு இளைய சகோதரர்கள். இந்த ராஜ்யம் பாண்டுவோட மகன்களைத்தான் சேரணும். அவங்களில் மூத்தவனான நீ அரசனாக வேண்டியவ. உன்னை மன்னனாக ஏற்று நானே பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறேன். அதனால் பாண்டவர்களோடு சேர்ந்து நீயும் உன்னோட தாயான குந்தி தேவியோட மனசை மகிழ செய்யணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். கிருஷ்ணர் இப்படி சொன்னதையும் தான் பிறந்த விதத்தையும் கேட்ட கர்ணன் என்ன சொன்னான்னா, சூரியன்கிட்ட என்னை பெத்தெடுத்த குந்தி தேவி என்னை ஆற்றுல விட்டதுக்கப்புறமா அதிரதன்கிற பெயர் கொண்ட தேரோட்டி தான் என்னை காப்பாற்றி அவரோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார். அவரோட மனைவியான ராதை என்னை கையில் ஏந்தினாங்க. பயத்தின் காரணமாகவோ பொருளுக்கு ஆசைப்பட்டோ இல்லை பூமி முழுசையுமே ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதே அப்படிங்கிறதுனாலையோ என்னை மகனாகவே கருதுன அதிரதன் ராதை இவங்களோட தொடர்பு துண்டிச்சுக்க நான் விரும்பலை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் துரியோதனன் பாண்டவர்களை எதிர்க்கிறதுக்கு தீர்மானம் செஞ்சதே என்னால் தான். அர்ஜுனனை நான் வெல்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் துரியோதனன் பாண்டவர்களையே பகைச்சிட்டான். துரியோதனனோட நட்பு காரணமாக தான் எனக்கு அரச பதவியே கிடைச்சிது. அப்பேற்பட்ட நண்பனுடைய விஷயத்தில் பொய்யா நடந்துக்க என்னோட மனசு என்றைக்குமே இடம் தராது. நான் தான் குந்தியோட மூத்த மகன்கிறத அறிந்தா தருமன் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்காம அதை என்கிட்டவே கொடுக்கத்தான் முன் வருவான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேன், மிக பெரிதான அந்த ராஜ்யமே எனக்கு கிடைச்சா கூட உடனே நான் அதை துரியோதனனோட காலடியில் சமர்ப்பிச்சிடுவேன். இருபுறமும் சத்திரியர் கூட்டம் தயாராக நிற்குது. யுத்தம்ங்கிற யாகம் நடக்கத்தான் போகுது. அதுவும் உங்களோட மேற்பார்வையில் நடக்க போகுது. இங்கே பாருங்க, நானும் இந்த யுத்தத்தில் கொல்லப்படுவேன். பாண்டவர்கள் தரப்புக்கு தான் வெற்றிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் என்னையே நம்பி இருக்கிற துரியோதனன் நினைக்கிற மாதிரி அர்ஜுனனை எதிர்த்து நான் கடுமையாக யுத்தம் செய்ய போகிறேன். அந்த முடிவில் எந்த மாற்றமுமே இல்லை. நமக்குள்ளே நடந்த இந்த உரையாடல் ரகசியமாகவே இருக்கட்டும். யுத்தத்துக்கு தயாராக இருக்கிற என்னை எதிர்க்கிறதுக்கு அர்ஜுனனை அழைச்சிட்டு வாங்க. சத்திரியர் கூட்டத்தையே நாசம் செய்ய போகிற இந்த யுத்தத்திலிருந்து மீண்டா நான் உங்களை உயிரோடு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா சொர்க்கத்தில் உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட இருந்து விடை பெற்ற கர்ணன் அவரோட தேர்லிருந்து இறங்கி தன்னோட தேரில் ஏறி ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பினான். இதுக்கு இடையில் கிருஷ்ணரை மாளிகையில் கொண்டு போய் விட்டுட்டு விதுரர் மறுபடியும் அவைக்கு வந்து சேர்ந்தார். இப்போ துரியோதனனோட கோபம் முழுசும் விதுரர் மேலே பாஞ்சுது. விதுரர் தனக்கு தந்தை முறையுள்ளவர் அப்படிங்கிறத கூட மறந்துட்டு அவரை மரியாதை இல்லாமல் தூற்றுனான் துரியோதனன். அவன் எப்படி தூற்றுனானா, நீ எப்பவுமே நன்றி கெட்டவ. என்னோட எதிரிகளை ஆதரித்து அவங்கக்கிட்டேருந்து வந்திருக்கிற அந்த இடையனுக்கு புகலிடம் கொடுத்துருக்க. நீ பொருள் கொடுத்தவங்களுக்கெல்லாம் தன்னோட நலத்தையே விற்கிற விலைமகளை போல கேவலமானவன். நீ என்கிட்டவே உணவு உண்டுட்டு எனக்கே துரோகம் செய்கிற அப்படின்னு சொன்னான். இதை கேட்டுட்டு விதுரரோட பொறுமை எல்லை மீறிடுச்சு. அவர் ஆத்திரத்தோடு வில்லும் கையுமா எழுந்தார். அவையோர்களே, இப்போ இவன் மேலே எனக்கு இருக்கிற ஆத்திரத்தில் நான் இவனோட கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஆனால் மகனை கொன்ற தந்தை அப்படின்னு பழி வந்துடுமேன்னு தான் பயக்கிறேன்.
என்னோட நன்றியையும் நல்ல பண்புகளையும் பற்றி முட்டாளான உனக்கு தெரியலினாலும் இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். இதோ இப்போ நான் செய்கிற சபதத்தை நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு ஏற்பட போகிற போரில் நிச்சயமாக உன் பொருட்டு நான் வில்லெடுத்து உனக்கு உதவவே மாட்டேன். இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டே தன்னோட கையில் இருந்த வில்லை ரெண்டாக முறித்து துரியோதனனுக்கு முன்னாடி எரிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம அங்கிருந்து வெளியேறி தன்னோட மாளிகைக்கு போனார் விதுரர். நேராக அவர் குந்தியை சந்தித்து தன்னோட கவலையை சொன்னார். என்னோட சொல்ல துரியோதனன் ஏற்றுக்க மறுத்துட்டான். திருதராஷ்டிரனோ மகன் மேலே கொண்ட பாசத்தினால தர்மத்தோட பாதையில் போகலை. யுத்தம் மூள போகுது. கௌரவர் கூட்டமே அழிய போகுது. இதை நினச்சி நான் உறக்கம் இல்லாமல் தவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படியா விதுரரோட வார்த்தைகளை கேட்ட குந்தியோட மனசு யோசனையில் ஆழ்ந்துச்சு. துரோணர், பீஷ்மர் இவங்க சமாதானத்தை தான் விரும்புவாங்க. துரியோதனனுக்கு நிகராக சமாதானத்தை புறக்கணிச்சவன் கர்ணன் ஒருத்தந்தான். பாண்டவர்களை அழிக்கிறதுல அவன் துரியோதனனுக்கு சமமான முனைப்பு கொண்டிருக்கான். சூரியன் வழியாக அவனை பெத்தெடுத்த தாய் நான் தான் அப்படிங்கிறத அவனுக்கு உணர்த்தினா ஒருவேளை அவன் பாண்டவர்கள்கிட்ட அன்பு செலுத்த வழி ஏற்படலாம். அவனே என்னோட மூத்த மகன்கிறத அவன் உணர்ந்தானா தன்னோட உடன் பிறந்தவர்களான பாண்டவர்களுக்கு நல்லது செய்ய அவன் முடிவெடுப்பான். இப்படி சிந்திச்ச குந்தி கர்ணனை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டான். கர்ணனை சந்திக்கலான்ட்டு குந்தி போனப்ப கர்ணன் சூரியனை நோக்கி துதிச்சிட்டு இருந்தான். அவன் தன்னுடைய துதியை முடித்து திரும்பி பார்த்தப்ப அங்கே குந்தி நின்றுட்டு இருந்தா. அப்போ கர்ணன் குந்திக்கிட்ட என்ன சொன்னான்னா, ராதைக்கும் தேரோட்டியான அதிரதனுக்கும் மகனாகியனா தங்களை வணங்குற, என்னால் தங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை பணிஞ்சு வணங்குனான். கர்ணா, நீ ராதையோட மகன் இல்லை, தேரோட்டி அதிரதனும் உன்னுடைய தந்தை இல்லை, அரச குலத்தவளான பெருதைங்கிற குந்தியோட வயிற்றில் பிறந்த சூரிய புத்திரன் தான் நீ அப்படின்னு குந்தி கர்ணன் கிட்ட அவனோட பிறப்பை பற்றி சொன்னான். குந்தி இன்னும் என்ன சொன்னான்னா, மகனே, கவச குண்டலங்களோட ஒரு தேவகுமாரனாக பிறந்த நீ உன்னோட சகோதரர்களை பற்றி தெரிஞ்சுக்காம துரியோதனன் கூட சேர்ந்துட்டு அவங்கள பகைச்சிக்கிற. கொடியவர்களான கௌரவர்களை நீ அண்டி பிழைக்கிறது உனக்கு அவமானமாகும். அர்ஜுனனோடு நீ சேர்ந்துட்டு ஒரு வீரனா உனக்கான ராஜ்யத்தை அடையிறது தான் நல்லது. நீயும் அர்ஜுனனும் சேர்ந்தா உலகத்தில் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவங்கன்னு யாருமே இல்லை. தேரோட்டியோட மகன்னு நினச்சிட்டு உன்னோட வாழ்க்கையை வீணடிக்காத. நீ பாண்டவர்களோட சகோதரன், அதனால் நீயும் ஒரு பாண்டவன் தான் அப்படின்னு சொன்னான். குந்தி இப்படி பேசி முடித்ததுமே சூரிய தேவனும் கர்ணனை பார்த்து, கர்ணா, குந்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். உன்னோட தாயான அவளோட சொல்ல கேட்டு நீ நடக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் கர்ணன் கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாமல் குந்தியை பார்த்து பேச ஆரம்பித்தான். தாயே, நான் குழந்தையாக இருந்தப்ப என்னை ஓடுற ஆற்று தண்ணியில் எரிஞ்சிட்டு இப்போ வந்து என்னை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுறீங்க? நீ அரச குலத்தவன்னு சொல்லுறீங்க. ஒரு தாயாக தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் இப்போ உங்கள் மகன்களோட நலனை கருத்தில் வச்சுட்டு என்னோட பிறப்பை பற்றின ரகசியத்தை நீங்கள் எனக்கு சொல்லுறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்போ போய் பாண்டவர்கள் கூட சேர்ந்துட்டேன்னா எதிரிகளை பார்த்து நான் பயந்துட்டு தான் அவங்களோட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சத்திரிய குலமே பேசுமே. திருதராஷ்டிரரோட புதல்வர்களால் நான் எல்லா சுகங்களையும் சொத்துக்களையும் மதிப்பையும் மரியாதையையும் அனுபவிச்சுட்டு இப்போ போருன்னு வந்த நேரத்தில் அதை எல்லாம் பொய்யாக்கிட்டு பாண்டவர்கள் கூட என்ன சேர சொல்லுறீங்க? திருதராஷ்டிரனோட புதல்வர்கள் போருங்கிற பெருவெள்ளத்தை தாண்டறதுக்கு என்னத்தான் ஓடமாக நம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள நானே போருக்கு தூண்டி இருக்கனே. நிலைமை இப்படி இருக்கிறப்ப அவங்கள எப்படி நான் நட்டாத்தில் விட்டுட்டு வர முடியும்? அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய காலம் எனக்கு எதிரில் நிற்கிறப்ப அவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மானத்தோடு வாழத்தான் முடியுமா என்ன? தாயே, நான் செஞ்சோற்று கடனை தீர்க்கணும். என்னோட உயிரையும் கொடுத்து தீர்க்கத்தான் வேணும். தாயே, நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களோட மகன்களில் அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரையும் நான் கொல்ல போகிறது கிடையாது. யுத்தத்தில் அர்ஜுனன் கூட போர் செய்கிறதைத்தான் நான் முக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா அவனை ஜெயித்தாத்தான் என்னோட வீரத்தன்மை நிலச்சி நிற்கும். என்னால் அது முடியலைன்னா அர்ஜுனனால் நான் கொல்லப்பட்டு வீர சொர்க்கத்துக்கு போயிடுவேன்.
ஆக அர்ஜுனன் இறந்தா என்ன சேர்த்து நீங்கள் 5 மகன்களை கொண்டவங்களாக இருப்பீங்க. இல்லை நான் இறந்துட்டேன்னா அர்ஜுனனை சேர்த்து அப்போவும் 5 மகன்களை உடையவங்களாக நீங்கள் இருப்பீங்க. கர்ணன் இப்படி பேசுனதை கேட்டுட்டு குந்தி நடுங்கி போனான். அதுக்கப்புறமா அவள் கர்ணன் கிட்ட, கர்ணா நீ சொன்ன வார்த்தை தவற மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டா. கர்ணனும் பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர நான் யாரையுமே கொல்ல மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தா. அதுக்கப்புறமா குந்தி அங்கிருந்து கிளம்பி போனான். தூது தோல்வி அடைஞ்சு பாண்டவர்கள்கிட்ட திரும்பி போன கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்தில் என்னென்னவெல்லாம் நடந்துச்சோ அதையெல்லாம் அவங்கக்கிட்ட விளக்கமாக சொன்னார். பீஷ்மர், துரோணர், விதுரர், காந்தாரி, திருதராஷ்டிரன் இப்படி எல்லாரும் எத்தனையோ எடுத்து சொல்லியும் கூட துரியோதனன் சமாதானத்தை ஏற்றுக்க மறுத்துட்டான் அப்படிங்கிற விவரத்தை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னாருன்னா, இனி போருக்கான ஆயத்தங்கள் தாமதமின்றி நடக்கட்டும், பெரும் பலிக்கு குருஷேத்திரம் காத்து கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னார். கடைசியாக போர் செய்யறதுன்னு முடிவாயிடுச்சு. அடுத்து பாண்டவர்களும் கௌரவர்களும் எப்படியெல்லாம் போருக்கு ஆயத்தமானாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.